guys, welcome back to One Minute Challenge series. ஓகே, இன்னைக்கான கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பார்ட்னர்ஷிப் சம் தான். த்ரீ, டூ, ஒன். யா, டைம் அப். ஐ ஹோப் எல்லாம் சால்வ் பண்ணி நினைக்கிறேன். சரி, கொஸ்டின் பார்த்துடலாமா? உங்களை கொஸ்டின் பார்த்துருவோம். Arun invested rupees 5,000 in a business. Okay, after 6 months, Bala invested 7,500 in the same business. At the end of the year, Bala received 1,800 as profit share. Then what will be the Arun's profit share? கேட்குறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம அருண் வந்து 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ பீரியடு? 12 month ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணால் 12 மந்த்து. பாலா வந்து எவ்வளோ? 7,500. எவ்வளோ? 6 மந்த்தா? இப்போ வந்து எதை பிரித்தாலும் ப்ராஃபிட் ஷேர் கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோங்களோ ப்ராஃபிட் ஷேர். ப்ராஃபிட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ இன்ட்டு டைம், அதுதான் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ வந்து இதை ரேஷியோ மெத்தடில் கூட நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இப்போ வந்து ரெண்டோட ப்ராஃபிட், இது வந்து ப்ராஃபிட் ஏ பை ப்ராஃபிட் பி வச்சுப்போம். இவங்க ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் டைமு, அதுக்கப்புறம் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பியோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம். ஓகேவா? இப்போ வந்து ரேஷியோஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்படியே நம்ம டிவைட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் நமக்கு. இப்போ வந்து 2 0 கேன்சல். அதுக்கப்புறம் வந்து 25 டைமில் 2 3 இது 6 1 2. அப்போ உங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ? 4/3. ஓகேவா? இப்போ வந்து அட் தி எண்ட் ஆஃப் இயர் பாலா ரிசீவ்டு 1,800. இப்போ இந்த 3 பார்ட் தான் 1,800னா கொஸ்டினில் என்ன கேட்குறேன்? அருணோடது 4 பார்ட் எவ்வளோ? இது 3 பார்ட் கேன்சல் பண்ணிவிட்டா 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஒரு பார்ட் 600. 4 பார்ட் வந்து 2,400. அவ்வளோதான் சொல்யூஷன். இது வந்து நம்ம ரேஷியோவில் டக்குன்னு போட்டுடலாம். இப்போ வந்து கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எடுங்க. எவ்வளோ? 5,000 7,500. அப்போனா வந்து 0 கேன்சல். எவ்வளோ? இங்கே 2/3 இது வந்துடும் ரேஷியோ. இன்ட்டு டைமோட ரேஷியோ எவ்வளோ? இவன் வந்து 12 மந்த்து, அவன் வந்து 6 மந்த்தா பாலா. அப்போ வந்து டக்குன்னு 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் போட்டு 4/3. இந்த ரேஷியோவை ப்ராஃபிட் ரேஷியோ கொண்டு வந்துட்டால் நம்ம செம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைமையும் நம்ம ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணிடணும். கூட செம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.